வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டின்னராகவும் கூட சாப்பிட்டுக்கலாம். 3 நாள் ராகி சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. 1 கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோடையே சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. வேணும்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி தேவைப்படும். இந்த 3 நாள்லேயே அதிகமான தண்ணி இருக்கும். வாய்வு தன்மை போகிறதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வேணும்னா நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏன்னா ராகி மாவு வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால நீங்கள் வெங்காயத்தை நீங்கள் அரைச்சிட்டு கூட சேர்த்துடலாம். இதுவே தண்ணி கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சப்பாத்தி மாவுக்கு பிணையிறாப்புல பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக பிணையாதீங்க. ஓரளவுக்கு டைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு வரும், இல்லைன்னா பிஞ்சு போயிடும். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு எதுக்குமே தேவையே இல்லை. நீங்கள் அப்படியே நம்ம உருட்டிக்கிறலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துடலாம். மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி உருட்டிக்கிறலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு போட்டுட்டு இப்போ இந்த மாவை வச்சு லைட்டாக மட்டும் தேய்ச்சிக்கோங்க. அதிகமாக அமுக்கி தேய்க்க வேண்டாம். நம்ம கோதுமை மாவு தேய்க்கிற மாதிரிலாம் தேய்ச்சா இது வராது, பிஞ்சு போயிடும். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டாலே போதும். கொஞ்சம் போல்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த அளவுக்கு நான் உருட்டியாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் ராகி மாவில் சப்பாத்தி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம செஞ்சோம்னா ஈஸியாக வந்துடும். மேலாப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதை நம்ம காரத்துக்கு வரமிளகா, சோம்பு, பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கனால சப்பாத்தியை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் மீதம் இருக்க சப்பாத்தியை நான் சுட்டு எடுத்துக்கிறேன். மேலாப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுடலாம். இது வந்து நல்லா கார சட்னியோட இல்லைன்னா சட்னியோட வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம். சூப்பரான 3 நாள் ராகி சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இட்லி பொடியோட வச்சு சாப்பிட்றப்பையும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கார சட்னியில் வச்சு சாப்பிடுங்க, அதுவும் இதை விட சூப்பராக இருக்கும். இனிப்பாக சாப்பிடுன்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இதை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.